எல்லோருக்கும் வணக்கம். இந்த 2025 உலக லெவலில் பிரபலமான விஷயங்கள் என்னென்ன நடந்துச்சுன்றதை தான் பார்க்க போகிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா நடந்திருக்குங்க. ஆனால் வேர்ல்டு லெவலில் ஹைலைட்டான விஷயங்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருஷ தொடக்கத்திலே, அதாவது ஜனவரி மாதத்துலேயே லாஸ் ஏஞ்சல்ஸில் வைல்டு ஃபயர் வந்து பயங்கரமாக பற்றி எரிஞ்சதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நாள் கணக்கில் இல்லை, மாதக்கணக்குன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ நாள் அது எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதை குயிக்காக அணைக்க முடியாததுக்கு அங்கே இருக்கிற மக்கள் எதை காரணமாக சொல்கிறாங்கன்னா, இந்த காட்டுத்தீ ஏற்படுச்சு பார்த்திங்களா, அதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் நல்ல அனுபவம் உள்ள அந்த தீயணைப்பு வீரர்கள்லாம் வந்து வேலையை விட்டு நிறுத்திட்டு புதுசாக நிறைய பேரை வேலைக்கு எடுத்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, அந்த தீயை அணைக்கிற அளவுக்கு அங்கே தண்ணியும் இல்லாமல் இருந்திருக்குது. அந்த காட்டுத்தீ அந்த காடை எந்த அளவுக்கு அழிச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா, 57,000 57,500 ஏக்கர் வரைக்கும் அங்கே காட்டுகளை வந்து எரித்து நாசமாகிருக்கு. இதில் 6,000 கட்டடங்கள் வந்து அங்கே எரிஞ்சிருக்குங்க. உயிரிழப்புகள் பார்த்திங்கன்னா பெருசாக அதிகமாக இல்லை, 11 பேர் அந்த காட்டுத்தீயால் இறந்துருக்காங்க. அதே ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சகாட்ஸா, அது வந்து டிபெட்டில் இருக்குங்க, நேபாளோட பார்டரில் இருக்குது. அங்கே 7.1 மேக்னிடியூட் அளவுக்கு நிலநடுக்கம் உருவாயிருக்கு. இந்த நிலநடுக்கத்தில் 400 பேர் அங்கே இறக்குறாங்க, 338 பேர் சிவியர் இன்ஜூர் ஆகிறாங்க. அடுத்தது ரஷ்யா உக்ரைன் வார். இது 2025 மட்டும் நடக்கலைங்க, தொடர்ந்து பல வருஷமாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் 2025 அது நடந்துச்சு. தொடர்ந்து பல தாக்குதல் வந்து உக்ரைன் மேலே நடந்துச்சு. 2 நாளும் தொடர்ந்து போர் செஞ்சுட்டே தான் இருக்காங்க. இதில் உக்ரைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகள் வந்து நிதி உதவி பண்ணுறாங்க. ஆனால் அந்த நிதி உதவிலாம் உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு உதவும் தெரிலங்க. ஏன்னா போரை நிறுத்துறதுக்கு ஒரு வழியை தேடாமல் இந்த மாதிரி பண உதவி செய்கிறதுனால என்ன பலன் வந்து உக்ரைனுக்கு ஏற்பட போகுதுன்னு தெரில. பட்டு பண உதவி நிறையா செஞ்சிட்ருக்காங்க. இந்த வாரில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, யூஎன்ஓவில் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்தை ஆதரித்து நிறைய பேர் ஓட் பண்ணுறாங்க. அதாவது அப்படி ஆதரித்து ஓட் பண்ணுறாங்கன்னா அவங்களாம் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த தீர்மானத்தை எதிர்த்து நிறையா பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. அதில் அமெரிக்காவும் ஒன்றுங்க. ஸோ ட்ரம்ப் வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்பட்டுருக்கிறாரு. அது ஒரு ஆச்சரியமான விஷயம் 2025. அப்புறம் இஸ்ரேல் ஹமாஸ் வார் தொடர்ந்து பல காலங்களாக இந்த வாரம் நடந்துகிட்டே தாங்க இருக்குது. இதில் 2 நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிவிலியன்ஸ், அதாவது பொதுமக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் காசாவில் நடந்த பயங்கரமான தாக்குதல் பற்றிலாம் தெரியும். இதில் யார் பக்கம் நியாயம் அப்படின்னா நம்ம டீப்பாக உள்ளே போக வேணாம். 2025 இதுவும் நடந்திருக்கு. அப்புறம் 2025 மார்ச் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து மியான்மாரில் வந்து மிகப்பெரிய ஒரு எர்த்குவேக் வந்திருக்குங்க. அது வந்து 7.7 மேக்னிடியூடு வந்து வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1930 தான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் ரெக்கார்டாக இதில் வந்து பார்த்திங்கன்னா 5,456 பேர் இறந்துருக்காங்க. பல ஆயிரம் பேர் ரொம்ப சிவியராக இன்ஜுரி ஆகிருக்காங்க. அப்புறம் ஏப்ரல் 22 உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இந்தியாவில் பகல்காம் டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு. இதில் வெளிநாட்டு டூரிஸ்ட் உட்பட கிட்டத்தட்ட 26 பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி அங்கே இது நடந்தப்போ இங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அரசியல் விவாதமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த தீவிரவாதிகள்லாம் வந்து நீ இந்துவா முஸ்லீமான்னு கேட்டு சுட்டதாக இங்கே விவாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் ஒரு தரப்பு கேட்டு தான் சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க, இன்னொரு தரப்பு வந்து இல்லை கேட்காம தான் சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவன் தீவிரவாதி, அவன் வந்து கேட்டு சுட்டிருந்தானே கேட்காம சுட்டிருந்தானே, அவன் சுட்டது எல்லாமே இந்தியன். இதில் ஒரு ஆச்சரியப்பரமான விஷயம் என்னென்னா, சில அரசியல் அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஆதரவாகவே பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் ஒரு இஸ்லாமியர் அந்த குதிரையில் டூரிஸ்ட்டை உட்கார வச்சு சுற்றி காட்டுவாங்க பார்த்திங்களா, அந்த தொழில் செஞ்சுட்டு வர்றாரு. அவர் வந்து ஒரு இந்து டூரிஸ்ட்டை காப்பாற்ற போய் அவரோட உயிரை கொடுத்துருக்குறாரு. அவரை பற்றி புகழ்ந்து இங்கே பேசினா பரவாயில்ல, பட்டு அவரும் ஒரு முஸ்லீம் தான். ஆனால் அவரை விட்டுட்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி சில பேர் இங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு முஸ்லீம்ஸ் அவர் உயிரை கொடுத்து ஒரு இந்துவை வந்து காப்பாற்றிருக்கிறாரு. அங்கே அதே முஸ்லீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை சுட்டு கொண்டு இருக்கான்.
இந்த முஸ்லீமுக்கு ஆதரவு கொடுக்காம பல பேரை சுட்டு கொல்ற தீவிரவாத இஸ்லாமிகளுக்கு வந்து ஆதரவு கொடுக்க மாதிரி பேசுகிறாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அப்புறம் இந்தியா இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி சிந்தூர்ன்ற ஆப்ரேஷனை பண்ணாங்க. பாகிஸ்தான் மேலே நிறையா தாக்குதல் பண்ணாங்க. பாகிஸ்தானும் எதிர்த்து நம்ம மேலே நிறைய தாக்குதல்லாம் பண்ணாங்க. இந்த தாக்குதலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரோன் பாம்ஸ் தான் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதில் பாகிஸ்தானோட முக்கிய தீவிரவாத தளங்கள்லாம் வந்து தகர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம இந்திய ராணுவம் மூலிமா அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2 தரப்பு ராணுவமும் வந்து பேசி இந்த போர் வந்து நிறுத்தப்பட்டுச்சு. இது எப்படி சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் தான் வந்து பேசி இந்த போரை நிறுத்தி வச்சாரு அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்தியா வந்து இதை டோட்டலாகவே மறுத்துருச்சு. 2 நாட்டு இராணுவ தலைமையும் பேசி தான் இந்த போரை வந்து நிறுத்தின ஒழிய டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிலாம் நாங்கள் நிறுத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஜூலை 12, 2025 அன்னைக்கு நடந்த ஃப்ளைட் கிராஷை பற்றி இவங்க எல்லாருக்குமே தெரியும். அதை யாராலுமே மறக்கவே முடியாது. ஏர் இண்டியா 171 ஃப்ளைட்டு தான் அது டேக் ஆஃப் ஆகி ஜஸ்ட்டு ஃபியூ மீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி கீழே விழுந்து வெடிச்சிருச்சு. இதில் ஃப்ளைட்டோட 12 க்ரூ மெம்பர், அதாவது பைலட்டு ப்ளஸ்ட்டு ஹோஸ்டஸ் இவங்க எல்லாமே சேர்த்துங்க. அதுக்கப்புறம் 230 பேசஞ்சர்ஸ், கிட்டத்தட்ட 242 பேர் பயணிச்சிருக்காங்க. அதில் ஒரே ஒருத்தர் தவிர மற்ற எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் அவர் எப்படி தப்பிச்சாருன்றது ஒரு மர்மமாகவே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்டு போய் கீழே விழுந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து பிஜே மெடிக்கல் கேம்பஸ்குள்ளே தாங்க போய் விழுந்திருக்கு. கேன்டீன்லேயே விழுந்ததாக சொல்லப்படுது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19 பேர் இறந்துருக்காங்க. 67 பேர் வந்து சிவியராக இன்ஜுரி ஆகிருக்காங்க. இந்த விமான விபத்தில் இறந்தவங்க எல்லாருக்குமே, அதாவது ஃப்ளைட்டில் போனவங்களுக்கும் அப்புறம் கீழே கிரவுண்டில் இருந்தாங்க பார்த்தியா, அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து கவர்மெண்ட்லேருந்து இமீடியட்டாக, அதாவது அவசர செலவுக்கு வந்து 25 லட்ச ரூபாய் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட் நேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா டாட்டா ட்ரஸ்ட் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இறந்த அத்தனை குடும்பங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தலா 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ளைட்டு விழுந்து அந்த மெடிக்கல் காலேஜ் கேம்பஸ் வந்து சேதமடைஞ்சிச்சு பார்த்திங்களா, அதுவும் வந்து நாங்களே சரி பண்ணி தரதா உத்தரவாதமும் கொடுத்துருக்கேன். அப்புறம் நவம்பர் 10, 2025 நியூ டெல்லி ரெட் ஃபோர்ட் பக்கத்தில் ஒரு கார் வந்து பிளாஸ்ட் ஆகுது. அது வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் தாங்க, டெரரிஸ்ட் அட்டாக் தான். இதில் 15 பேர் அங்கே இறக்குறாங்க, 20 பேர் சிவியராக இன்ஜூரி ஆகிறாங்க. 2008 மும்பை அட்டாக்குக்கு அப்புறம் இது தாங்க இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அட்டாக்கு. காரணம் என்னென்னா, நம்ம இந்தியாவோட கேபிட்டலே அடிச்சிருக்காங்க. இந்த அட்டாக்கை யார் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெரரிஸ்ட்லேயே வந்து கேட்டகரி பிரிக்கிறானுங்க. இது வந்து ஒரு ஒயிட் காலர் டெரரிஸ்ட்டு பண்ணதான். காரணம் என்னென்னா, அந்த டெரரிஸ்ட் வந்து ஒரு டாக்டர் உமர் உன் நபி அப்படின்றவன் தான் இந்த அட்டாக்குக்கு முழுக்க காரணமாக இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்கள், கடவுள்ன்றது நிச்சயமாக ஒருத்தராக தான் இருக்கும், அது ஒரு சக்தியாக தான் இருக்கும். இங்கே பல பேரில் அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், அதுதான் உண்மை. நிச்சயமாக கடவுள் பல பேரை கொன்று அந்த பயத்தில் வந்து என்ன வணங்க வைன்னு சொல்லவே மாட்டாருங்க. அதே மாதிரி கண்டிப்பாக எனக்காக பல பேரை நீ கொல்லணும் சொல்ல மாட்டார். இவனுங்களெல்லாம் யார் மடைமாட்டம் பண்ணுறா, அப்படி என்ன தான் சொல்லுவானுங்க, எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறானுங்கன்னு தெரியலங்க. ஒரு டாக்டர் ஆகிற அளவுக்கு அறிவு இருந்த இவனுக்கு இதை பற்றி சிந்திக்க புத்தி இல்லாமல் போயிருக்கு பாருங்கள். அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வேவால் கிட்டத்தட்ட 3000 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு காரணமாக அங்கே இருக்க மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பயங்கரமான அந்த கிளைமேட் சேஞ்சு தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சின்ன விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குதுங்க. பட் வேர்ல்டு லெவலில் ஹைலைட்டான விஷயங்களை மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே நல்ல விஷயங்களே கிடையாதுங்க. எல்லாமே நெகட்டிவான விஷயமாக தான் இருக்குது. உலக அமைதிக்காகவோ இல்லை உலக நன்மைக்காகவோ இல்லை இயற்கைக்காகவோ எந்த விஷயம் இருக்கிற மாதிரியே தெரில. எல்லாம் அழிவு நோக்கி போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த புது வருடமாவது நல்லபடியாக அமைதான்னு பார்ப்போம். ஓகே மக்களே, இந்த 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக நல்லவர்கள் நன்றாக வாழ வேண்டும், தீயவர்கள் திருந்தி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவோம். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.